ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரையிலான இந்த ஆடி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகும் மாற்றங்கள், கிடைக்கும் நல்ல பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம். சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்கு பிரவேசிக்கிறார். அந்த இடத்தில் புதனும் இருக்கிறது. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்யப் போகிறார். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விருச்சிகம் ஆடி மாத பலன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3 முக்கியமான பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கப் போகின்றன. இதுவரை 7ஆம் வீட்டு அதிபதியின் நேரடி பார்வை இருந்து வந்தது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், பொறுப்பு, புரிதல் அதிகமாக இருந்திருக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை அனைத்தும் கிடைத்திருக்கும். ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டு அதிபதி 8இல் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் சிறு சிறு அவமானங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போவது போன்றவற்றை சந்திக்கும் வாய்ப்புள்ளது. கவனம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதீத கவனமாக இருப்பது நல்லது. துணையின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துவது நல்லது. பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயங்கும். மூச்சு பயிற்சி செய்யலாம். அல்லது மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. பணவரவு 2ஆம் இடத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்து பார்வை செய்கிறார். 10இல் கேது ராசிநாதனுடன் சேர்ந்திருக்கிறார். இதனால் மன அழுத்தம், தேக்க நிலை உண்டாவதற்கான வாய்ப்புள்ளது. எதிர்பார்த்த விஷயங்கள் தேங்கும் நிலை வாய்ப்புள்ளது. தொழிலில் பணம் சிக்கும் வாய்ப்பு, பணம் தேங்குவது போன்ற நிலைகள் உண்டாகும். 2ஆம் வீட்டிற்கு குரு பார்வை, 7ஆம் அதிபதியின் பார்வை இருப்பதால் துணைக்கு பணவரவு அதிகரிக்கும். உங்களுக்கு மட்டும் சுணக்க நிலை உருவாகும். விஷயங்கள் 7ஆம் அதிபதி 8இல் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்வையிடுவதால் வீட்டுக்குள்ளேயே வம்பு, வழக்கு வருவதற்கான வாய்ப்புள்ளது. துணையின் உடல்நிலையை பார்த்துக் கொள்வது நல்லது. வேலையில் ஆளுமையை வெளிப்படுத்துவீர்கள். அதன் மூலம் வேலை பார்க்கும் இடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. திடீர் அதிர்ஷ்டம், நல்ல செய்தி, டிரான்ஸ்பர், இடமாற்றம் போன்றவை உண்டாகும். ஆவணங்கள் சார்ந்த பிரச்சனை, தகவல் தொடர்பில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு சிறு பிரச்சனைகள் வரும். வரவு செலவு கணக்கையெல்லாம் சரிபார்க்கும் நேரமாக இருக்கும். குருமார்கள் வழிபாடு, தந்தை ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுவது, குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு வரும் தடைகளை அனைத்தும் நீக்கும். பயணம், தொழிலில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாக வந்து சேரும். படிக்கும் குழந்தைகளுக்கு ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காலகட்டமாக இருக்கும். வருத்தம். 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இனம் புரியாத வருத்தம், இயக்க நிலை ஏற்படும். மன ரீதியான குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை. வாகன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. 40 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு செய்யாத தப்புகளுக்கு உங்கள் மேல் பழி வரும். தேவையில்லாத அசிங்கம், அவமானம் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. வழிபாடு. காவல் தெய்வ வழிபாடு, வாராகி வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி பாஜக கொடுக்கும்.